ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷாப் பண்ணிக்க போகிறது ட்ரை சிக்கன் மசாலா. இந்த ட்ரை சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி அண்ட் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸும் போட்டிருக்கோம். நம்ம சேனலை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் கொடுத்துட்டீங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். ஸோ 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது உப்பு சேர்ப்போம், அதனால் இதில் லைட்டாக போட்டால் போதும். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு நாட்டுக்கோழி முட்டை மட்டும் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட நல்ல பழமான தக்காளி 2 நறுக்கி சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி தேங்காய் ஊற்ற போகிறது கிடையாது, ஆனால் இந்த மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் பவுடரில் பார்த்திங்கன்னா நம்ம துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால தேங்காய் ஊற்றாமலே அந்த தேங்காய் ஊற்றின ஃபீல் வந்து இந்த மசாலாவில் கிடைக்கும் நமக்கு. இந்த சாம்பார் பவுடரோட ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹோம்மேட் பவுடர். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் போட்டு நல்லா கொதிச்சிடட்டும். மினிட்ஸ் சிம்மில் விட்டு கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெஸ்ட்டில் விட்ட சிக்கன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் அந்த சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு சிம்மில் விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்க போகிறோம். இப்போது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன்றதுனால ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு அந்த சிக்கன் பீசஸோட. இப்படியே வச்சு உங்களுக்கு நீங்கள் வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். நான் இன்னும் ட்ரையாக வேணுன்றதுனால இன்னொரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவும் காரம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ தயிர் சாதத்தோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ட்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.